ஷேய் நந்தி எலே எலே இடம் கிடக்குன்னு இன்னும் அந்த உள்ள பத்திரம் வச்சுக்கிட்டே இன்னும் தூக்கிட்டே அலைதான். இன்னும் இடத்த விற்று தான் என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றணும்னு இந்த பத்திரம் போட்டான் பார்த்தியா, அதில் ஒருத்தன் ஆடிக்கிட்டே இருக்கான். அது கூடிய சீக்கிரமாக அவன் வீட்டில் இளவு வரும், இல்லைன்னா பேயை விட்டு ஆட்டி விடுவார். பேயை நேற்று ஏற்றி விட்டார்ரா. நாங்கள் தான் ஒரு மாதிரியாக நினச்சோம். இப்போ கணக்கு காலில் போடுதார். 2 பேர் 6 மணிக்கு வந்த கைலாசத்தில் இடம் கிடக்குன்னு வந்தவன் அவன் ஏற்கனவே விற்று ரிசி பார்த்து நக்குனவன். புரோக்கர் லேண்டு போடுறவன் எல்லாம் நக்குனவன் வாரான். அப்போ பேய் ஏற்றி விட்டார். உன் கிராமம் சிட்டி எல்லாமே பேய் வச்சு அழிச்சிடுவார். ஒழுங்கா போ. பேய் ஏற்றி விடுவார். பேய் ஏற்றி விட்டாச்சுன்னா சோழி முடிஞ்சுவோம். சும்மா கொட்டு மேலே அடித்து நாங்கள் பிபி ஊதச்சு, நாங்கள் சிங்கி தட்டி விடுதோம்னு கணக்கு விடுதோம் நீ நினைக்காடா. வராது என்ன வரணும்னு நினச்சின்னா உன் பொண்டாட்டிமார்களை கூப்பிட்டு வந்து இடம் புரோக்கர்லாம் கூப்பிட்டு போங்கடா. எல்லா புரோக்கரும் உன் பொண்டாட்டி ஏற்கனவே காஞ்சி கிடந்தான் சரி, நல்ல டூயட் பாடுற மாதிரி உன் பொண்டாட்டி இருந்தானா சேர்த்து கூப்பிட்டு போ. சரியா? அங்கங்கே இப்போ ஏற்கனவே உழவு அடிக்காமல் கிடக்கு காடு கரையெல்லாம் விவசாயம் பண்ணுற இடத்துல. இவன் உழவு அடிப்பான். புரோக்கர் உன் பொண்டாட்டிமார்களை கூப்பிட்டு வந்தேன்னா உழவு அடிப்பான். நல்லா உழவு அடிப்பான். சூப்பராக உழவு அடிப்பான். அந்த காகித பேப்பரை தின்னு நக்குடா கண்டார வழி மேலே ஓட்டா பேலை. இப்போ ரத்தத்தை சிந்த விடுவார் தமிழ்நாடு முழுவதும். இப்போ போனி ஆயிடுச்சு. கருவுன்னு என்ன தெரியுமாடா? கரு அறுக்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கு. கருவை அறுக்கிறது இப்போ தான் ஆரம்பிக்கு. கரூரில் அட்டா முட்டிக்க நீ செஞ்ச கருவை நீயே அறு. மானிட பிறவி நீயா கருவாரு. அந்த கொடியை தூக்கி கருவாரு. என்ன ஏலே முட்டா பேலை ஏலே ஆதியில் மன்னராட்சியில் வர வாங்கினவனை கொடியை தூக்கி ஆடிட்டு போகிறான். 4 வீலர் 2 வீலரு பஸ்ஸு விமானத்தில் தூக்கிட்டு அலைதான். யாரை தெரியுதா இல்லையா? திருச்செந்தூரும் டெல்லி லாலுபதி ராஜா அந்த 2 செடிகளை தூக்கி வச்சு ஆட்டிட்டு போகிறான். நீ அந்த கொடியோட உன் குடும்பம் அறுத்து போகும். முக்கால் சத்தியம் எல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. இன்னும் தூக்கி ஆட்டுறா. நல்லா தூக்கி உன் பொண்டாட்டிமார்கிட்ட அந்த கொடியை உன் புள்ள பேரன் பேத்தியில் அவனை வச்சு கொடியை டெல்லியில் அவன் பறக்க விடுதான், தமிழ்நாட்டில் இவனை வச்சு பறக்க விடுதான். தேய்ச்சிக்கோங்கடா. தேய்ச்சிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே தேய்ச்சி விடுங்கடா. உன் பொண்டாட்டி பிள்ளைகளை அந்த தேய்ச்சி அந்த இடத்துல உயிர் தடத்தில் நல்லா தேய்ச்சிட்டு பறக்க விடுங்க. சரியா? கொடியை வேரோட தமிழ்நாடு முழுவதும் அறுத்துருவார். 4 வீலரில் போகிறான்ல இப்போ ராஜக்ஷன், பெரிய ராஜக்ஷன் அந்த கொடியோடு சேர்த்து அவன் அந்த 4 வீலரில் போகிறான், தூக்கிட்டு ஆட்டிட்டு போகிறான்ல, நெரிச்சிரும். புரியுதா? கைலாசத்திலிருந்தே நெரிக்கும். பார்வை பார்த்துட்டாரு, ஐயா பார்த்துட்டாரு. நெற்றிக்கன் 3 கண்ணால் அந்த கொடி 4 வீலரை தூக்கிட்டு போகிறவன் அவன் குடும்பத்தில் ரத்தமாக கொடியோடு சேர்த்து சுருட்டி பூமிக்கு ரத்த பலியாக ஆயிரும். திருச்செந்தூரும் அங்கே லாலுபதி ராஜா டெல்லி இந்த 2 கணக்கில் அடிப்பார். பாடுறா முத்தம் கொடுங்க. நக்கிட்டு முத்தம் கொடுத்து நல்லா ஓட்டிட்டு போங்கடா. முக்கால் சத்தியம்.